கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவராய் ஞானமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு, நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உலகத்தில் உள்ள பிராணிகளில் மிக வலிமையான, மிக ஆற்றல் கொண்ட, மிக வீரியம் கொண்ட ஒரு விலங்கு குதிரையாகும். ஆம், குதிரைக்கு வலுவான தசைகள் உள்ளது. அது அதி விரைவாக ஓடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த காலத்தில் குதிரைப்படை மிகவும் சிறந்ததாக இருந்தது. குதிரைக்கு அந்த பலத்தை கொடுத்தவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யோபு 39:19 கூறப்பட்டிருக்கிறது, குதிரைக்கு வீரியம் கொடுத்தவர் யார்? ஆம், அதே போல இந்த குதிரையினுடைய பலத்தை வைத்து ஜேம்ஸ் வாட் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வல்லமைக்கு பிசிக்ஸில் ஒரு அலகு கொடுத்திருக்கிறார். த பவர் ஆஃப் த யூனிட் இஸ் ஹார்ஸ் பவர் என்று குறிப்பிடுகிறார். ஆம், த யூனிட் ஆஃப் த பவர் இஸ் த ஹார்ஸ் பவர். ஆம், ஏனென்றால் ஒரு குதிரை 1100 கிலோகிராம் எடையுள்ள பளுவை இழுத்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த ஹார்ஸ் பவர் மூலம் அவர் குறிப்பிட்டுள்ளார், ஒரு மனிதனுடைய பலன் 0.1 ஹார்ஸ் பவர் ஆகும். அதாவது ஜெட் பிளேனுடைய பவர் 1000 ஹார்ஸ் பவர் ஆகும். என்றாலும் நமக்கு வல்லமை கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். வல்லமை அவர் ஒருவருக்கே உரியது. அவரே நமக்கு வல்லமையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. ஆம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலமில்லாதவனுக்கு பலத்தையும் கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். எனவே மனதில் பலவீனர்களாக இருந்தால் இயேசுவிடம் செல்ல வேண்டும். ஆத்துமத்தில் பலவீனர்களாக இருந்தால் இயேசுவிடம் செல்ல வேண்டும். அவர் 4 வித வல்லமை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஞாபகத்தின் நிமித்தம் நமக்கு வல்லமை கிடைக்கின்றது. ஆம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று கூறுகிறார். அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு வல்லமை கிடைக்கிறது. அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு வல்லமை கிடைக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு வல்லமை கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வல்லமை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வல்லமைக்காகத்தான் நாம் வேதத்தை அதிகமாக இந்த நிகழ்ச்சியில் வாசித்து தியானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் நமக்கு செய்தி கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து செய்தியை கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக எவ்வாறு நற்செய்தி நமக்கு ஒரு உன்னதமான, மேலான, வித்தியாசமான, மாறுபட்ட, ஆசீர்வாதமான, கர்த்தருக்கு பிரியமான பாதையை காட்டுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலும் எவ்வாறு மன உளைச்சல்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் மத்தியிலே வாழும் மக்களை தெளிவுபடுத்தி அவர்களை எப்படி மகிழ்ச்சியின் பாதையில் நற்செய்தி நடத்துகிறது என்பதை குறித்து ஆபகுக் எழுதின அந்த தீர்க்க தரிசன நூலின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது நம் அனைவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆபகுப் பற்றி நாம் அனைவரும் அறிவோம். அவர் 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அவர் எழுதின அந்த நூலும் மிக சிறியது, 3 அதிகாரங்கள் கொண்டது. அவர் தன்னுடைய நூலில் எவ்வாறு தான் ஆழ்ந்த சந்தேகங்கள் வழியாக சென்ற பொழுது கர்த்தரிடம் அந்த சந்தேகங்களை தெரிவித்து கர்த்தரிடமிருந்து தெளிவு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்பதை குறித்து தான் இந்த நூலில் சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், ஆபகுக் மிகுந்த ஒரு ஆழ்ந்த சந்தேகங்கள் வழியாகவும், குழப்பங்கள் வழியாகவும், மன போராட்டங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அதற்கான காரணங்களை கர்த்தரிடம் கேட்டு தெளிவு பெற்று மகிழ்ச்சியோடு
அவர் வாழ்ந்தார். அதைத்தான் இந்த நூலில் சொல்கிறார். அவருக்கு எழுந்த சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், குழப்பங்கள் எல்லாம் யதார்த்தமானவை, இயற்கையானவை. அதே சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நேரிடுகின்றன. எனவே அது குறித்த செய்தி, அவர் தெளிவு பெற்ற விதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்றும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஆபகுக்கின் பெரும்பகுதி ஒரு உரையாடல் பகுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், கேள்வி பதில் பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செய்தியினுடைய சாரம் இதனால மெருகூட்டப்படுகிறது. கொஞ்சம் வித்தியாசமா அவர் எழுதியிருக்கார். எப்படி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்பாங்க, ஒருவர் பதில் சொல்வார் என்ற அந்த அடிப்படையில் அதுபோன்ற ஒரு கேள்வி பதில் செஷனில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அது இதனுடைய சுவையை கூட்டுகிறது. இந்த நாளிலே இந்த ஆபகுக்கு நூலின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ஆபகுக் தான் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய யூத மக்கள் எவ்வாறு பொல்லாப்பையும் அக்கிரமங்களையும் செய்தார் என்பதை குறித்து ஆண்டவரிடம் முறையிடுகிறார். அதாவது தன்னுடைய சொந்த ஜனங்கள் அநேகர் பொல்லாதவர்களாகவும் தீமை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் கர்த்தரிடம் முறையிடுகிறார். அதுதான் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமும் தீவினையும் நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. கொள்ளை கொடுமையை மக்கள் பயமின்றி செய்கிறார்கள். வழக்கையும் வாதையும் தேவையின்றி முகாந்திரமின்றி அவர்கள் எழுப்புகிறார்கள். நாட்டில் சட்டமே இல்லாதது போல இருக்கிறது. துன்மார்க்கருடைய கை ஓங்கி இருக்கிறது. நீதிமானுடைய காரியங்கள் எடுபடுவது இல்லை. நீதிமான் ஒடுக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யூதேய நாட்டில் வாழ்கிற யூத மக்கள் மத்தியிலே காணப்படும் சில பொல்லாத காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் முறையிட்டு ஆண்டவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அதுதான் ஆபகுக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே காண்கிறோம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. இங்கு ஆபகுக் கர்த்தரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய நாட்டிலே கொடுமையும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் தலைவிரித்து ஆடுகிறதே. நீர் ஏன் குறுக்கிடவில்லை? நீர் ஏன் அதை நிறுத்தவில்லை? நீர் ஏன் எங்களை அந்த பாடுகளிலிருந்து ரட்சிக்கவில்லை? உம்மிடம் அநேக முறை இந்த வேண்டுகோளை வைத்து விட்டேன், ஆண்டவரே, நீர் பதில் அளிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இந்த கோரிக்கையை ஆபகுக் வைக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நம்முடைய உள்ளத்தில் இது போன்ற கேள்விகள், இது போன்ற ஐயங்கள் எழுகின்றது. நம்மை சுற்றிலும் தீமைகள், பொல்லாப்புகள், துன்மார்க்கங்கள், வஞ்சனை, சூது என்று தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நியாயமாக ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கூட கிடைப்பதில்லை. நீதிமானுக்கு வருகிற நியாயமான காரியங்களை கூட துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? அபகரித்து போடுகிறான். பொல்லாப்பும் தீமையும் நாட்டை சூழ்ந்திருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டவர் ஏன் இதையெல்லாம் தடுக்கவில்லை என்ற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறது. அன்று தாவீது சொன்னான், ஆண்டவரே, நான் ஒடுக்கப்பட்டு துக்கத்தால் திரிய வேண்டுமோ அப்படின்னு கேட்டான். Why should I go on suffering என்று ஆண்டவரை பார்த்து கேட்டான். ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் தீமை என்னை ஒடுக்குகிறது, நான் துக்கத்தோடு வாழ்நாள் முழுதும் அலைய வேண்டுமோ அப்படின்னு கேட்டான். அதுபோல ஆசாப் என்று சொல்லக்கூடிய சங்கீதக்காரன், அவன் சொன்னா, நாள்தோறும் நான் தண்டிக்கப்பட்டும் காலைதோறும் நான் வாதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தீமையை சந்திக்கிறேன், பொல்லாப்பை சந்திக்கிறேன் என்று சொன்னான். அதுபோல மல்கியா தீர்க்கதரிசி சொன்னான், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சித்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னான். மல்கியா 3:15 இதை குறித்து காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று ஆபகுக் என்ன காரியங்களை உணர்ந்தானோ அதே காரியங்களை நாம் இன்றும்
உணர்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். நம்மை சுற்றிலும் தீமை இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இன்னும் தலையிடவில்லை, நம்மை ரட்சிக்கவில்லை என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் எழுகிறது. சரி, இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அவன் ஒரு கேள்வியை வைத்து விட்டான். அதற்கு ஆண்டவர் அழகாக பதிலளிக்கிறார். அதைத்தான் ஆபகுக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே காண்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையும் உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். இப்பொழுது ஆபகுக் கர்த்தர் முன்பாக ஒரு கேள்வி வைக்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் மத்தியிலே பொல்லாப்பு நேரிடுகிறது, அது ஏன் நீர் நிறுத்தவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நான் அதை ஒரு வித்தியாசமான முறையிலே, அதாவது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நான் இதை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களே கல்தேயர்கள், அதாவது அந்த பாபிலோனியர், அவர்களை உங்கள் மீது படையெடுத்து வர செய்து உங்களை தோற்கடித்து உங்களுக்கு புத்தி புகட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது உங்கள் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு புத்தியை வர பண்ணுவேன், உங்களுக்கு எது நியாயம் என்பதை நான் உணர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வித்தியாசமான பாணியில் கர்த்தர் இந்த பிரச்சனையை அணுகுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். நம்முடைய எதிரிகள் மூலமாக நமக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பத்தினரோ, அப்பா அம்மாவோ, இல்லை தாத்தா பாட்டியோ, நம்முடைய போதகரோ ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னால் நாம் அதை அதிகமாக சட்டம் பண்ணுவதில்லை. அதே சமயத்தில் எதிரி நம்ம தலையில் ஒரு குற்றான்னு வைங்களேன், நாம் கர்த்தரை நோக்கி ஓடி வருவோம், கர்த்தரை நோக்கி ஓடி வருவோம். அதனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய எதிரிகளின் வழியாக உங்களுக்கு நான் புத்தி கற்பிப்பேன். உங்கள் மத்தியிலே பொல்லாப்பு செய்கிறார்களே, அவர்கள் திருந்தும்படி, மனம் திரும்பும்படி செய்வேன் என்று சொல்கிறார். இது ஆபகுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. நம்முடைய எதிரிகளை கொண்டா ஆண்டவர் நமக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பியோ, அல்லது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியோ, அல்லது ஒரு ஆசாரியனை அனுப்பியோ நமக்கு புத்தி கற்பிக்கலாமே, நம்மை மனம் திரும்ப செய்யலாமே? அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் மற்றவர்களை, நம்முடைய எதிரிகளை வைத்து நமக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு நெருடலோடு ஆண்டவரை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வியை வைக்கிறான். அதுதான் ஆபகுக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காண்கிறோம். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கன்மலையை தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நடைமுறை ஆபகுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன் அல்லவா? தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லவா? அதனால் ஏன் பொல்லாதவர்களை, எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை, எங்களை விட அதிக துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்களை வைத்து எங்களுக்கு நீர் புத்தி கற்பிக்க வேண்டும்? இது எனக்கு சரியா படலையே ஆண்டவரே, இதை நீர் மாற்றக்கூடாதா? எங்களை தோற்கடித்து தான் எங்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டுமா என்று சொல்லி மீண்டுமாக ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். முதல்ல ஏன் ஆண்டவரை நீர் தலையிட அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் நான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவரை இந்த முறையில் நீர் தலையிடுகிறீர் என்று சொல்லி அவருடைய அணுகுமுறையை கொஞ்சம் கேள்வி கேட்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்பதனால இவனை பழைய ஏற்பாட்டு தோமா என்றும் வாயாடி என்றும் சில அறிஞர்கள் இவனை குறை சொல்வார்கள். ஆனால் பெரும்பாலான வேத அறிஞர்கள் இவனுடைய அணுகுமுறை சிறந்தது, இவனுடைய அணுகுமுறை
ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய உள்ளத்தில் எழுகிற சந்தேகங்களை அவன் நேரடியாக கர்த்தரிடம் கேட்டு அவன் அதை தெளிவுபடுத்தி கொள்ள முயற்சி செய்கிறான். இன்று நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நமக்கு ஒரு குழப்பம் வருது, நம்முடைய மனம் காரணங்களை தேடி அலையும் போது நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்குறோம், அறிஞர்களை போய் கேட்குறோம், இல்லை ஊழியக்காரங்களை போய் கேட்குறோம், இல்லை வீட்டில் உள்ள முதியவர்களை பற்றி கேட்கிறோம். அதாவது மனிதரிடம் ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் இவன் மனிதரிடம் ஆலோசனை கேட்க விரும்பவில்லை, கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டான். ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடம்தான் நாம் நம்முடைய சந்தேகங்களையும் பிரச்சனைகளும் முதலில் சொல்ல வேண்டும். We should tell our problem first to the Lord. அதனால தான் செல்வின் ஹியூகஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல கர்த்தரிடம் சொல்லிடுங்க. நீங்கள் கர்த்தரிடம் சொல்லாமல் மற்றவர்களிடம் சொன்னால், என்று கர்த்தரிடம் சொல்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். அதுக்கு நீங்கள் முதலே கர்த்தர்கிட்ட சொல்லிடலாம். உங்களுடைய சந்தேகங்களை அவர் முன்பாக வைத்து அதை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். எஸ்ரா என்ற தேவ மனுஷன், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாழ்ந்த அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நான் மனிதரிடம் உதவி கேட்க வெட்கப்பட்டிருந்தேன், மனிதரிடம் உதவி கேட்க நான் வெட்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இவ்வாறான சந்தேகத்தின் பாதையில் செல்கிறீர்களா? ஏன் இப்படி நடக்கிறது? இதற்கு காரணம் புரியவில்லையே, எனக்கு போராட்டமாக இருக்கிறது, எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குகிறீர்களோ, உங்கள் பிரச்சனையெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு போதிக்கிறது. ஆபகுக்கு வழியாக கர்த்தர் போதிப்பது அதுதான். எல்லா பிரச்சனையும் ஏன்ட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இப்பொழுது இந்த கேள்விக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறார். அதைத்தான் 2ஆம் அதிகாரம் முழுவதும் அதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுகுகிறார் என்பதை குறித்து 2ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, முதல்ல உன்னிடம் உள்ள யூத மக்களினுடைய பொல்லாப்பை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சொல்றாரு, அந்த பாபிலோனியரையும் நான் தண்டிப்பேன், அந்த பாபிலோனியரையும் தண்டிப்பேன். குற்றம் செய்தவர்கள் யாரும் என்னுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது, நிச்சயமாக அவர்களையும் தண்டிப்பேன். முதல்ல உங்களை தண்டிப்பேன், அடுத்தது அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது தண்டிப்பேன் என்பதை குறித்து மிக அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதுதான் ஆபகுக்கு 2:3 வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யூத மக்களுடைய பொல்லாப்பை சரி கட்டுவதற்கும் கல்தேய மக்களுடைய பொல்லாப்பை அவர் அழிப்பதற்கும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே வானத்திலிருந்து இறங்கி வருவார், எல்லாரையும் துன்மார்க்கரை அழித்து போடுவார், அவர்களுக்கு நியாயம் செய்வார், நீதிமானை அவர் உயர்த்துவார். அது குறித்த காலத்தில் ஏற்ற வேளையில் அது நடக்கும். அது இனிமேல் தாமதிக்காது. அதனால தாமதிக்கிறது போல அது காணப்பட்டாலும் நீ காத்திரு, நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் அநேக நேரம் சொல்லும் பொழுது உடனடியாக பதில் வர வேண்டும், உடனடியாக நம்ம பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்திருப்பார், அந்த நேரத்தில் அவர் அதை செய்வார். அது மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும், அது கரெக்ட் டைமாகவும் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்றாலே வெயிட்டிங் ஆன் த லார்ட், கர்த்தருக்கு காத்திருப்பதான். ஜெபித்து விட்டு நாம் காத்திருப்போம், கர்த்தர் ஏற்ற வழியில் நிச்சயமாக பதில் செய்வார். அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் த சீனியர் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் பின்னால் அமெரிக்காவினுடைய 41வது ஜனாதிபதியாக இருந்தார். அவர்
தன்னுடைய 18வது வயதில் மிலிட்ரியில் சேர்ந்தார். சேர்ந்த ஒரு சில வருஷங்களில் அவரை ஜப்பான் நாட்டில் குண்டு போடுறதுக்காக அனுப்பிச்சாங்க. 1944ஆம் ஆண்டில் உலக மகா யுத்தம் நடக்கும்போது இவர் ஜப்பானுக்கு சென்று குண்டுகளை போட வேண்டும். அப்பொழுது வீட்டிலேருந்து புறப்படுகிறார். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணணுன்னு சொன்னார். உடனே இவர் நம்ம போய் சாக போகிறோம், இவர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இவர் அமெரிக்காவினுடைய அதிபராக உயர்த்தப்படுவார் என்ற கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஊழியக்காரர் மூலமாக வந்தது. ஜார்ஜ் புஷ்ஷுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஜப்பான் மேலே பறந்து சென்று குண்டுகளை போட்டார். திரும்பி வரும்பொழுது கீழே இருந்த அந்த ஜப்பான் நாட்டு போர்க்கப்பல்கள் இவர் விமானத்தை சுட்டு விட்டார்கள். சுட்டு விட்டோன்னே அது தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. உடனே இவரும் இவருடைய கோ பைலட்டும் அந்த பேராசூட்லேருந்து குதித்தாங்க. குதித்து பசிபிக் சமுத்திரத்தில் கீழே விழுந்தார்கள். மிகுந்த கஷ்டப்பட்டு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த ஜார்ஜ் புஷ்ஷை காப்பாற்றினாங்க. அப்புறம் திரும்பி நாட்டுக்கு சென்றார். மிலிட்ரியை விட்டுட்டு அரசியலில் குதித்தார். அரசியலில் போனால் தோற்று போயிட்டார். அங்கே உள்ள செனட் சபைக்கு போட்டிட்டார், தோற்று போயிட்டார். அப்புறம் 2வது தடவை அப்பொழுது ஜெயித்தார். அப்படி அநேக தேர்தலை சந்தித்து கடைசியில் அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார். எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. அதற்கு பிறகு ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். அப்பொழுது யோசித்தார், அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அது எவ்வளவு உண்மை என்று யோசித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இதை நினைவில் கொள்வோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கெங்கும் கால்வாய்களை வெட்டுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இங்கு தண்ணீர் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துவார். அதனால் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். அப்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் எங்கள் ஆபோக் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இப்பொழுது அநேக சந்தேகங்கள் அவனுக்கு நீங்கிவிட்டன. உடனே சந்தோஷமாக ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கு மிக அருமையாக சொல்கிறான். இப்பொழுது அவனுடைய சந்தேகம்லாம் நீங்கிருச்சு. எல்லா சந்தேகமும் மாறிப்போச்சு. கர்த்தர் நிச்சயமாக தலையிடுவார், துன்பத்தை எல்லாம் மாற்றுவார், விடுதலை தருவார், துன்மார்க்கரை அழிப்பார், நீதிமானை உயர்த்துவார் என்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். இப்போ மகிழ்ச்சியோடு சொல்கிறான், எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, என்ன வருத்தம் வந்தாலும் சரி, நான் இனிமேல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஏனென்றால் என் தேவன் ஒரு நாள் என்னை சந்திப்பார், என்னை உயர்த்துவார், என்னை பலப்படுத்துவார். என்னால் நான் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அவரிடம் காரியத்தை ஒப்புவித்து அமைதலாக இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீதிமான்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், துன்மார்க்கரை நிச்சயமாக அழிப்பார். அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அது சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உமது கரத்திலே கையளிக்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபகுக்கு மூலமாக நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எதிரிகளை வைத்து எங்களுக்கு அநேக நேரங்களிலே நீ புத்தி கற்பிக்கிறவராக இருக்கிறீர். அதை ஏற்றுக்கொள்ள தேவனுக்கு கிருபை தாரும். உமது வார்த்தைகள் என்றும் நிறைவேறும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, துன்மார்க்கரை ஒரு நாள் அழிப்பீர், நீதிமானை உயர்த்துவீர் என்ற உமது உறுதியை நாங்கள் கண்டுகொண்டு மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்யும். எங்களுடைய பாடுகள், வேதனைகள் எல்லாம் தற்காலிகமானது தான். கர்த்தர் ஒரு நாள் தலையிட்டு எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல
தேவன் உதவி செய்யும். பார்த்துக்கொண்டு அன்பு பிள்ளைகளையும் ஒரு கருத்திலே கையளிக்கிறேன். அவர்கள் என்ன பாடுகள் வேதனைகள் வழியாக கடந்து சென்றாலும் இவையெல்லாம் முற்றிலும் தற்காலிகமானது. கர்த்தர் ஒரு நாள் தலையிட்டு அதை சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ தேவன் உதவி செய்யும். உமது நாமமே மகிமைப்படுவதாக. துதி கனமே மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.